உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. காமதேவனின் மலர்கணையால் கலங்கப்பட்ட தேவி சந்தியா சாகரத்துக்காக போக இந்த பக்கம் பிரம்மர் மகரிஷி வசிஷ்டரோட உதவியை கேட்குறாரு சந்தியாவை காப்பாத்த. அதுக்கு வசிஷ்டரும் ஒத்துக்கிட்டு சந்தியாவை பார்க்க போறாரு. அங்க சந்தியா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வசிஷ்டர் போய் சந்தியாட்ட பேசுறாரு. சந்தியாவும் வசிஷ்டர்ட்ட நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னோட இஷ்ட தெய்வமான சிவனே என் மேல கோவப்பட்டதை நினைக்கும் போது நான் இனிமே உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லி அழுகுறாங்க. வசிஷ்டரும் தேவி சந்தியா உன் இஷ்ட தெய்வமான அந்த சிவன் உன்னை மன்னிக்கணும்னா நீ அவரை நோக்கி கடுந்தவம் புரிய வேண்டும்னு சொல்ல அதுக்கு சந்தியாவும் நான் உடனே செய்யறேன்னு சொல்லி உடனே தவம் புரியுறாங்க. சிவன்கிட்ட செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க சந்தியாவோட தவத்துல மகிழ்ந்த சிவன் சந்தியாவுக்கு காட்சி கொடுக்கிறாரு. சந்தியா உன்னோட தவத்துல நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுன்னு சொல்ல அதுக்கு சந்தியாவும் இதுதான் சான்ஸ்னு 2 வரமா கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வரம் என்னன்னா, இந்த உலகத்துல பறக்கிற எல்லாருக்கும் பிறந்த உடனே காம உணர்வு வரக்கூடாது, அதுக்கு ஏத்த வயசு வந்ததுக்கு அப்புறம்தான் காம உணர்வு வரணும்னு சொல்லி 2வது வரத்தை கேக்குறாங்க. அதுவும் இது அவங்களோட 2வது வரம் இல்லையா, இதுதான் அவங்களோட கடைசி ஆசையும் கூடன்னு சொல்லி கலங்கிக்கிட்டே கேக்குறாங்க. நான் கலங்கப்பட்டுட்டேன், இந்த கலங்கப்பட்ட உடல்ல இருந்து என்ன விடுவிச்சிருங்க, எனக்கு புதுசா வடிவம் கொடுங்க, அப்படி புதுசா பிறந்த நான் ஒரு மாமனிதரை திருமணம் செஞ்சுக்கணும், அவரை திருமணம் செஞ்சுக்கிறதுனால நானும் பிரபலம் அடையணும் பிரபுவேன்னு சொல்ல அதற்கு சிவனும் அவ்வாறே நடக்கும்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன செய்யணும் பிரபுவேன்னு சந்தியா கேட்க அதுக்கு சிவனும் நீ இந்த மலை அடிவாரத்துல இருக்க ஆசிரமத்துக்கு போ, அங்க மேகாரிசி 12 வருஷம் நடக்கும் பெரிய வேள்வி ஒன்ன நடத்த போறாரு, நீ அங்க போய் அதுல கலந்துக்கோ, நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்ட, பயப்படாம போன்னு சிவன் சொல்ல சந்தியாவும் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு நீ அந்த வேள்வியில இறங்கிரு, அந்த நெருப்பு தான் உன்னோட மறுபிறப்புக்கு காரணமா இருக்க போகுதுன்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்.